நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு சண்டை நடக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான். இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவ? 5ல வளையறதாண்டா 50ல வளையும். சொல்லு. வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா. ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா? இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கள். அட விடு மச்சான், சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சான். தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொல்லுச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள, நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க, கொடுத்து அனுப்பிச்சேன். நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு. கொடுத்தனும் போகட்டும். இத கொஞ்சம் கையில பிடிங்க. இவங்க எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. தங்கராசு யார் இந்த நேரத்துல? உங்க அப்ப ஏண்டா அங்க தோட்டத்துல சோளக்கிறது விளைஞ்சு கிடக்குது. எவனா திருட்டு பசங்க கசக்கிட்டு போயிருவான காவலுக்கு போய் படுறானா? இங்க படத்துல என்னடா பண்ற? நீங்க சொல்லவே இல்லையே. ஓஹோ, நாங்க சொன்னாதான் போவீங்களோ? உங்களுக்குன்னு பொறுப்பு கிடையாதா? இப்ப சொல்ற போட போடாம இந்தா இது கையில பிடிச்சிட்டு போடா. சோளம் விதைக்கையில யாராவது ஒருத்தர் இல்லையா? சொல்லிப்புட்டு போன புள்ள எவனாவது வந்தீங்க ராஸ்கோல் பிச்சு போடுவேன். சோளம் விளைஞ்சு காத்து கிடக்கு சோடி கிளி. யாருப்பா அது? தங்கராசா? ஆமண்ண. என்ன அது? கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள, வீட்டுல 1000 வேலை கிடக்கும். இங்க வந்து என்ன பண்ற? என்ன கேக்குறீங்க? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு உசிப்பே காவலுக்கு போன்ட்டாரு. ஏயா உன் தோட்டத்தை நான் பாத்துக்க மாட்டேன்? நீ புறப்பட வயசு பிள்ளை எழுந்துரு. அட நீங்க வேற. வீட்டுக்கு போனேன், எங்க அப்பா காலை வெட்டி போடுவார். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியும்ல? இந்த ஆள் தான் ஒரு சரியில்லாத ஆளாச்சே. நீ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன எந்த காலத்துல எங்க அப்பா எழுத்து பேசிருக்கேன்? அது போகட்டும், இப்ப பாடுனீங்களே பாட்டு, அது உங்க அண்ணன் கட்டின பாட்டு தானே? ஆமா ஆமா, அது அவர் கட்டின பாட்டு தான். அதான் அவர் நிறைய கட்டி வச்சிருக்காரு. அதுல 2 பாட்டு அவுத்து விடுங்க கேப்போம். ஓஹோ, அத கேக்குறியா நீ? சோளக்காட்டு மூலையில அட்டை. அட என்னண்ணே சோளத்துல நிக்கிறீங்க? என் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி பாடுங்கண்ணே. ஓஹோ, உன் பொண்டாட்டி எங்க வீட்டுல புருஷன் நீ காட்டல, அதுக்கு தகுந்த மாதிரி பாட சொல்றியா? நெல்ல காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம், தூக்கம் வல்லம்மா அம்மா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நெல்ல காயுது நேரம்.
என்னப்பா அது? அது ஒண்ணு இல்லண்ணே, ஆ. நீங்க பாட்டு பாடுனீங்களா, அதுல உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்க பாடுங்க அண்ணே. ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நில காயுது நேரம். இந்நேரத்துல யாரு கொள்ள கதவு திறந்தது? ஏய், யாராங்க? நான் தான் மாமா. ஆமா, இந்நேரத்துல இருந்து குளியல ஒரே புழுக்கம் வருது. புழுக்கமா? எங்களுக்கு புழுக்கமா தான் இருக்குது. நாங்க குளிச்சுட்டாக்குறோம். பெரிய ராஜ பரம்பரை. ஆமா, அது என்ன பாட்டு சத்தம்?
பக்கத்தூர் திருவிழால மைக் செட் போடுறாங்க. திருவிழாவா? திருவிழாவில் பாடுற பாட்டுமா தெரியல. பாடுறவனையும் பாட்டு எழுதுவனையும் போட்டு உதைக்கணும். சரி சரி, உள்ள வந்து பாடு. மஞ்சப்படி தைக்கிறான். ஏய் செண்பகம், அங்க பாருடி, உங்க அப்பா உனக்கு சீரரசு கொண்டாடுறாரு. மனுஷனோட கண்ணு தெரியல, சும்மா அப்படி துள்ளி குதிச்சு வர்றிய. பொம்பளைன்னா அடக்க வேணும். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, வளர்ந்த இடம் அப்படி. பாப்பா வா. என்னடா வீட்டெல்லாம் காலி வந்துட்டு ஊருட்டே கிளம்பிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, ஐயா பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்காரு. சீரா பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மச்சான். மச்சானா? ஆறா மச்ச, பெருசா முறை வந்துட்டீங்களோ? அப்படி இங்க எந்த உறவும் இல்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. முறையா கல்யாணத்தை தான் செய்ய முடியாம போயிடுச்சு. செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்குங்க. என்னது முறையா? அப்படின்னு இருக்குதா? ஏண்டா நான் என்ன முறையும் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தனா இல்ல சீர் வேணும் கேட்டு வந்தனா? என்ன பணத்திமிர் காட்டுறீங்களா? ஏய், நான் ஒன்னும் வக்கத்து போயிடல. என் வீட்டுல இருக்கிற சாமான்கள் எடுத்தாலே ஏழட்டி வீட்டுக்கு சீர் கொடுக்கலாம், தெரியுமில்ல? சீர் கொண்டு வந்துட்டீங்களோ? சீரு நீ கொண்டு வந்துக்கிற கட்டிலும் மெத்தியிலுமே என் மருமக தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நாங்க அவ்வளவு வசதியா தான் வச்சிருக்கிறோம். மச்சான், தயவு செய்து என்ன உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் திட்டு, நான் தாங்கிக்கிறேன். ஏன்னா நான் பொண்ணு பெத்துட்டேன். இப்படி 4 பேர் பார்க்கிற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தாது. உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்பா. அந்த கதையே இங்க நடக்காது. நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்னவோ என் புள்ள தொட்டுட்டானேன்னு தான் இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன். அன்னைக்கு உன் பைய கத்தி தூக்கிட்டு வந்தானே, அப்ப எங்க வச்சு இந்த புத்தி? என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினானோ அப்பவே உன் மகளுக்கும் குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு. இப்ப அவ என் மருமகம். இனி அவ உன் வாசப்படி மிதிக்கூடாது. அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன புரிஞ்சதில்ல? இடத்த காலி பண்றது. மச்சான், நான் ஏண்டா நான் இவ்வளவு சொல்லி ரோசம் இல்ல உனக்கு? மானங்கட்டு ஜென்மம். ஏய், தூய் வாடா. முத்தையா, உன்னை இந்த கதியில நான் பார்க்கணுமா? எல்லாம் என் தலைவிதிடா, தலைவிதி. உன்னை இதுக்கு தான் வரவேணான்னு சொன்னேன். உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வரும். அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு? அதான்ப்பா தெரியல. டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு. விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது. அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா. இந்த உடம்போட ஏமா வந்த? பெத்தவன கேட்கலடா. சதா உன் கவலைதான். புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டேன். ஆமா, செண்பகம் எப்படி பாருங்க? ரொம்ப நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா? கேள்விப்பட்டேன். அம்மா, தங்கராஜ் அவகிட்ட அன்பா இருக்கானா? உசுரா இருக்கானா? பார்வதி கூட அவளை தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. நான் நடந்துகிட்டது நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஏமா, எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேரமாவது போங்கம்மா, போங்க. வரேன்டா. வரேன்பா. அம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. அப்பா ஜாக்கிரதையா கூட்டி போ. என்னங்க, ரசம் போடவா? உன்னோட குழம்பு ஊத்து. எங்க பையோ? இத வரானே. ஏடா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? சாப்பிடு. இந்தாங்க அத்தை மோரு, சாப்பிடுங்க. என்னம்மா இன்னைக்கு குழம்பு புது மாதிரி இருக்கு? ஏண்டா, நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ரொம்ப பிரமாதமா இருக்குமா. நான் சமைக்கலடா, எல்லாம் உன் பொண்டாட்டி கைராசி. பொண்டாட்டி சமைச்சு இன்னைக்குதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. நல்லா சாப்பிடு. என்னடா இது குழம்பு இப்படி இருக்கேன்னு பார்த்தேன். குழம்பா இது? நான் இது இங்க மாட்டேங்குது. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? அவ சமையல் கத்துக்கு ஏன் தான் கிடைச்சதா? இப்படி பொருள் எல்லாம் பாழாதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ ஏன்டா சாப்பிடாம உட்காந்துக்கிற? சாப்பிடு. இந்த காலத்து பயிலுக பொண்டாட்டி சமைச்சிருந்தா மண்ணாந்த கூட திம்பானுங்களே, மான கட்ட பயிலுக. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு.
என்னடா சாப்பிடாம எழுந்திருச்சுட்ட? எப்படிமா சாப்பிடுறது? அவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறாரு? இந்த பார், அவருக்கு எங்களை பிடிக்கலன்னா நேரடியா சொல்ல சொல்லு. நாங்க 2 பேரும் கண்காணாம போயிடுறோம். டேய், இந்த கொஞ்ச நாள்லயே இந்த முடிவுக்கு வந்துட்டியே. இந்த 28 வருஷமா உங்க அப்பனோட நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி குழப்பங்களா இருக்கதாண்டா செய்யும். உங்க அப்பன் குணம் உனக்கு தெரியாதா? அவர் அன்பா பேசி நான் கேட்டதே இல்ல, சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. அது அவர் பிறவி குணம்டா. அதுக்காக நீ பொறுத்துக்கலாம், நான் பொறுத்துக்கலாம். செண்பத்துக்கு நான் தலையெழுத்தா? மாமியார் கொடுமை கேள்விப்பட்டிருக்கேன், இங்க என்னன்னா மாமனார் கொடுமையா இருக்கு. அப்படி எல்லாம் பேசாதப்பா. உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு? ஒரு நாளைக்கு அடங்கிதானே ஆகணும். செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே உதறிட்டு இங்க வந்திருக்கா. அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம், ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா? என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலன்னா எனக்கு மீசு இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. குரலுக்கு ஒரு பக்கம் இடியும், மத்தளத்துக்கு 2 பக்கம் இடியும்பாங்க. அவர் படுத்துறது போதாதா? எல்லாம் ஒன்னாலதாம்மா. அன்னைக்கே எங்களை பேசாம விட்டுருந்தா நாங்க எங்கேயாவது போய் கூழோ கஞ்சியோ குடிச்சு நிம்மதி வந்திருப்போம். அழைச்சிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. தங்கராசு, டேய் தங்கராசு, டேய் விட்டுடுங்கண்ணா. விடுங்க. இதை பாருங்க, ஆவணி மாசம் 14ஆம் தேதி தான் 4 நல்லா இருக்கு மாமா சொல்லி இருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருக்குன்னு ஏதாவது சொல்லுவார். என்னங்க, பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. நான் அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா என்னையே சும்மா பாத்துட்டு இருப்பீங்க. இதை சாப்பிட போறது இல்ல. நான் வரேன். என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் செய்யறது இல்ல, இப்ப குளிக்க போறேன். குளிக்க சிங்காரம், நான் ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டியே? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. ஊருக்குள்ள 2-3 பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு, வாஸ்தவமா? காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சுட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நர. வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிழக்கனா இருக்கலாம். இது ஆடுடா. இங்க பாரு, எதுலயும் அவசரப்படாத. ஒரு இடத்துக்கு 4 இடம் நல்லா ஏறி இறங்கி நல்ல டிராக்டரை பார்த்து வாங்கிட்டு வா. இந்த ஊர்க்காரன் எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும். என்ன, 1 நாள் 2 நாள் அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்து வாங்கிட்டு வா. சரிப்பா, நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்னை பத்தி உனக்கு தெரியும், கோவம் வராதபடி கேளு. இல்ல, இவ்வளவு விலை கொடுத்து இப்ப டிராக்டர் வாங்குற அவசியம் தானா? பின்ன நம்மளோட நிலம் அதிகமா இருக்குன்னு பெருமை பேசுறவனெல்லாம் பல ஏற்கனவே பேச்சு உழுதுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு முன்னால புதுசா டிராக்டர் வாங்கி விழுதா தான் நம்மளுக்கு வரவா. போப்பா, நின்னுட்டு பேசிட்டு இருக்கிற, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போ. அட போறேன்னா இந்தாங்க. வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே போதும். ஊரு கெட்டு போய் கிடக்கு, நல்ல இடமா பார்த்து தங்குங்க. இந்தா கருப்போட திரும்பி வரேன், போதுமா? என்னடா பண்ற? ஒண்ணு இல்லப்பா, வர்றேன். டேய் தங்கவேலு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு, டவுன் ஆஸ்பத்திரிக்கு போற, வீட்டை பாத்துக்க. அதே வேண்டாம் போட்டு உடைக்கிறேன். அது எவர் சொல்ற கூட முன்ன பின்ன பிறந்த வீட்டுல வந்து பாத்திருக்கேன். நீ தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. என்ன என்ன எப்படி தெரியாம போயிரு? மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கணும். இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது. இன்னும் அப்ப வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்த மாதிரி நினைப்போம். நான் மாட்டுக்கு பேசிட்டே போயிட்டே இருக்கேன். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? பேசினாலும் குத்தம், பேசாட்டினாலும் குத்தம். நான் என்ன பாத்துறது வேணும் நான் போட்டேன். சீர்தனத்தின் பெருசா குத்தி காட்டுறீங்களே. எங்க அப்பா சீர் கொண்டு வந்தப்ப நீங்க தானே வேணாம்னு சொல்லி அவமானப்படுத்தினீங்க. இப்ப மட்டும் என்னத்துக்கு குறை சொல்றீங்க? எதுக்கு ஒரு அளவு வேணும்? டாக்டரே சொல்லிவிட்டாரு ஒரு கோளாறும் இல்லைன்னு.
பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு, உடம்பு மட்டும் தேரவே இல்லை. என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது. என்னையா பண்றது? முத்தையன் ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு. நீ ஆம்பளை தாங்கிட்ட, அது தாய் மனசு தாங்கிக்கல. சொல்லி சொன்னா கோவிச்சுக்க. இவ்வளவுக்கும் காரணம் நீதான்ப்பா. உன் மச்சான் தான் பிடிவாத காரணம். நீ அவருக்கு மேல ஒரு படி ஏறி நின்ன. பாவம் அந்த மங்களம். அண்ணன் ஒரு பக்கம், நீ இந்த பக்கம். பாவம் அவன் என்ன பண்ணுவா? அதான் படுத்துட்டா. அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல, எல்லாம் மனோவியாதி தான். அம்மா செண்பகம், வந்துட்டியாம்மா? நல்லா இருக்கியா? நான் நல்லதாமா இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதாம்மா? நீ எப்படிமா இருக்க? அழாதம்மா, நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிடும். ஏம்மா, உன் புருஷன் உங்ககிட்ட ஆசையா இருக்கானா? நீ சந்தோஷமா இருக்கியா? அவர் என் மேல உசிரே வச்சிருக்காருமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அட அதை விடுமா. ஏமா செண்பகம், முழுகாம இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆவணி 14ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான். அன்னைக்குதான் மாமா ஜோசியரை கேட்டுட்டோன்னு சொன்னாரு. ஏமா, வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த? இல்லம்மா, நான் வந்தது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுக்கிட்டு போறாங்கம்மா. இங்க எதுக்கு வந்த? போவடியே. நீ சுமாரடி. பாருடி, நீ இந்த சுருளிவனோட மகளடி, சிவனாண்டியோட மருமக. பொண்ண பெத்ததுக்கு அவளை படுக்க வச்சுட்ட, கூட பிறந்தவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்ட. நான் ஒருத்தன் தான் பாக்கி. எனக்கு என்ன வச்சிருக்க? என்னங்க, வீடு தேடி ஆசையா வந்த பிள்ளைய இப்படி பேசுறீங்களே? முறகட்டு போனவ இங்க எதுக்கு வந்தா? இனி இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. முதல்ல போக சொல்லபடியே. போக சொல்லபடியே. போறப்பா போறேன். இவ்வளவு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கட்டவே இல்ல. புருஷன் வீட்டை மதிக்க வந்தவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? செண்பகம்னா உசுருன்னு சொல்லுவீங்களே? இல்லைங்களே, என்னைக்குமே அவன் உசுறுதான். நான் ஏன் அவளை அப்படி துரத்தனே? அவ இங்கு வந்து போன விஷயம் அந்த குணங்கட்ட பயலுக்கு தெரிஞ்சா கண்டபடி குதிப்பானேங்கிற பயம். அதனால அவ மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல என் மனசை இரும்பாக்கிட்டு அவளை இப்படி எல்லாம் பேசுறேன்.